ரைட். இதை நாம ஓஃப் பண்ணினோன்னு வைங்களேன், இந்த சோசியல் மீடியா ஓஃப் பண்ணினா இவன் மெண்டலாயிருவான், இவனுக்கு லூசு பிடிச்சிரும், ஒழுங்காய்க்க மாட்டான். அப்பயே விளைவிக்க வேண்டியா, மென்டலி அப்செப்ட் ஆகிக்கும். சோசியல் மீடியா இல்லைண்டா அவன் நாம விலகி கொள்ளலாம். சரி, இத எப்படி மற்ற ஆக்களும் தாங்களும் தனக்கு தனக்கு இருக்கின்றதை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி நோய் எங்களுக்கு இருக்குது. இப்ப இந்த ஒன்லைன் ஓஃப் ஆகிட்டோம்னு சொன்னா அப்படியே ஓஃப் ஆகி இறப்பூட்ல போய் சாவூட்ல ஒருத்தன் குந்திக்கிட்டிப்பான், அது மாதிரி குந்திக்கிட்டிப்பான். அப்ப நினைச்சுக்க வேண்டியான், ஆல் அவுட்டு, ஆள் கஞ்சா குடு மாதிரி போன்ல அடிக்ட் ஆகிக்கிறாரு, நெட்ல அடிக்ட் ஆகிக்காரு. சரி, அப்படித்தான் விட்டாலும் அவர் கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு வேலையை சொன்னாலும் எரிச்சல், எல்லாரையும் பாஞ்சு விடுறது, ஒரு பதட்டம் ஆகிக்கிறது. இப்படியே சரி ஓட்டிப்பார். சரி, ஸ்கூல் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஸ்கூலோட அட்டென்ஷன், போக்குவரத்து, ஸ்கூலுக்கு போறது குறையும். வேலை செய்யறாக்கள் வேலையிட ஒர்க் லோட குறைச்சிக்கொண்டே போவாங்க, வேலைக்கு போறதையும் குறைச்சு கொள்வாங்க. சரி, சின்ன பிள்ளைகளை விளையாட கொண்டு போய் நம்ம சில்ட்ரன் பார்க்க விடுவோம். ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் சில்ட்ரன் பார்க்கலாம் பார்க்காது, அங்க யானா சிங்கம் புள்ளி எல்லாம் பார்க்காம ஸ்கிரீன்ல வைக்கும் ஒவ்வொன்று தனித்தனி. அவன் நினைச்சுக்க வேண்டியா, ஆஹா நம்மட புள்ள உள்ளா பிரித்தாரு, அவுட் ஆயிட்டாரு. இப்ப இதெல்லாம் நாம விலகி கொள்ளணும் திருத்துறதுக்கு, இல்லாட்டி தாங்களா விலகி கொள்ளணும், இல்லாட்டி பேரண்ட்ஸ் விலகி கொள்ளணும். தூக்கமிக்கு தானே, தூக்கத்தோட பெட்டனே மாறிடும்.